ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். தண்ணியில் பொரிச்செடுக்கிற பூரி தான். ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்களுக்கும் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். அண்ட் டேஸ்ட்டுமே கூட நம்ம பூரி மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பூரிக்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸும் சேர்த்து தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பேட்சாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக. அண்ட் மாவை பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை ஓரமாக வச்சிடலாம். அப்போ மாவு நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு உள்ளே போடுறதுக்கான ஃபில்லிங்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காய் அதுக்குள்ளே கேஷ்நட்லாம் போட்டு ஒரு ஃபில்லிங் பண்ணி வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் எண்ணெய், அப்புறமா உப்பு, அப்புறம் தண்ணி இது மட்டும் தான் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது என்ன பிராண்டு கோதுமை மாவுன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா சக்கி ஆட்டா. இது இங்கே யூஎஸில் கிடைக்கிற ஒரு பிராண்டு. இந்தியாவில் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடியை தூவி விட்டுட்டு பூரிக்கு பதத்துக்கு நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். அது பூரிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்துட்டா பூரி நல்லா இருக்காது. சப்பாத்திக்கு தான் மெலிசாக நம்ம பரத்துவோம். அப்போ நம்ம ரவுண்டு ஷேப் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு ஆரஞ்சு கலர் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே அமுக்கிட்டு ஷேப் கொண்டு வரலாம் அப்படின்னு. ரவுண்டாக தான் பூரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பூரி நான் இந்த மாதிரி மெத்தடில் இல்லாமல் ஹெல்த்தியாக ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கும் நான் ரெசிபி போட்டிருக்கேன். ஒரு ஏர் ஃப்ரையர் வீடியோ. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க அந்த வீடியோ. மாவு ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக இதை வச்சு அமுத்தி அந்த வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நான் பிச்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா திக்காக ரவுண்டாக அழகாக வந்துருச்சு. இது நம்ம பரத்தி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 4 பரத்தி வச்சுருக்கேன். நான் 2 தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. இது ஒரு டிப் தான். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம பரத்தி வச்சுருக்கிற பூரியை போட்டுக்கோங்க. இந்த பூரி பார்த்தீங்கன்னா நல்லா வேவணும். அதே மாதிரி நம்மளோட எண்ணெயில் போடுற பூரி மாதிரியே இதுவும் நல்லா உப்பி வரும். அப்படி உப்பி வரப்போ தான் நம்ம அடுத்த சைடுக்கு திருப்பி போடணும். இப்போ நம்மளோட பூரி உப்பி வந்துருச்சு. ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா அதே மாதிரி உப்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். லைட்டாக பூரி கிராக் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம அந்த பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கான ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காயில் நல்லா ஜீனி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, ஏலக்காய் பிடிக்கும் அப்படிங்கிறதுங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்நட்டு, பாதாம், அப்புறமா உங்கள்கிட்ட ரைசின்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான ஃபில்லிங்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பூரிக்குள்ளே 2 பூரிக்குள்ளேயுமே இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட மேலே பிஸ்தாலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பொடி மாதிரிலாம் தூவி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை, see you. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்க. அது மாதிரி நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. உங்களோட எல்லா லைக்குமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எவ்வளோ லைக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூடியூபும் ரெக்கமெண்ட் பண்ணும் நம்மளோட வீடியோ. நம்ம வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும்ல. அப்போ இன்னும் எல்லாருக்கும் நல்ல ஒரு நாளாக அமையட்டும். பை பை, see you.